கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அது என்னவென்றால், துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கைகளில் நாம் அகப்பட்டு விடக்கூடாது. அதாவது நம்மோடு கூட இருக்கிற எல்லாரும் நல்லவர்களா என்றால் இல்லை. அநேக நம்மிடத்தில் சிரித்து பேசுவார்கள் உள்ளத்தில், ஆனால் அநேக காரியங்களை வைத்திருப்பார்கள். நமக்கு முன்பாக நல்லவர்கள் போல் இருப்பார்கள், ஆனால் நமக்கு பின்னே நாம் விழுந்து போக வேண்டும், நாம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்பதற்காக, இன்றும் சொல்ல போனால் நாம் அவமானப்பட வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை செய்வார்கள். அவர்களை நம்மால் கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஒருவேளை ஒரு சிலர் உண்டு, எதிராகவே சத்தம் போடுவது, கோபப்படுவது, அப்படி இருந்து விடுவார்கள். அவர்களை கூட ஒரு சில நேரத்தில் நம்பி விடலாம். ஆனால் ஒரு சிலர் முன்னே அழகாய் சிரிப்பார்கள், ஆனால் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்களாய் இருக்கிறவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம். அப்படிப்பட்டவர்களின் கைக்கு நாம் விடுதலையாக வேண்டும் என்பதற்காகவும், அப்படிப்பட்டவர்களின் கைக்கு நாம் சிக்கிக் கொள்ள கூடாது என்பதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இதற்காக இதுவரை நீங்கள் ஜெபித்திருப்பீர்களா என்று தெரியவில்லை. ஆனால் இன்றிலிருந்து இந்த காரியத்திற்காய் ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் வெளியே செல்லும் போது, ஆண்டவரே, இன்றைக்கு என்னை எந்த பொல்லாத மனுஷரின் கைக்கும் ஒப்பு கொடுத்து விடாதிரும் என்று செபியுங்கள். அப்படி செபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயம் அப்படிப்பட்டவர்களின் கைக்கு தப்புவிப்பார். இங்கே பொல்லாத மனுஷர்கள் என்பது தீமை செய்கிறவர்களை, தீமை நினைக்கிறவர்களை மாத்திரம் குறிப்பிடவில்லை. அதுதான் முக்கியமான காரியமாயிருந்தாலும் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று. அதாவது சில விசுவாசம் இல்லாதவர்கள் கூட இருப்பது கூட ஒரு ஆபத்தான காரியம் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் விசுவாசத்தில் அநேக காரியங்களை செய்வோம், விசுவாசத்தில் அநேக முடிவுகளை எடுப்போம், விசுவாசத்தில் நம்பி சில காரியங்களை தொடங்குவோம். ஆனால் விசுவாசம் இல்லாதவர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை குறைக்கவும் பார்ப்பார்கள், நாம் செய்ய நினைத்திருக்கிறதை தடுக்கவும் பார்ப்பார்கள். ஆகவேதான் பவுல் அழகாய் சொல்லுகிறார், எல்லாரிடத்திலும் நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசம் இல்லை. ஆகவே நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்டவர்களை கண்டு கொள்ள வேண்டும், அப்படிப்பட்டவர்களிடத்தில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அதற்கு எனக்கு ஜெபம் அவசியம் என்பதை வலியுறுத்துகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவ்வளவு பரிசுத்தமான வைராக்கியம் உள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவருக்காய் அநேக உபத்திரவங்களை, பாடுகளை சகித்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே அந்த ஜெபம் தேவைப்படும் என்றால், சாதாரண மனிதர்களாகிய நமக்கு இந்த ஜெபம் எவ்வளவு அவசியமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆகவே இன்றையிலிருந்து ஒரு முடிவு எடுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் வீட்டை விட்டு செல்லும் போது, ஆண்டவரே, எந்த பொல்லாத மனுஷரின் கைக்கும் என்னை ஒப்பு கொடுத்து விடாதிரும், எந்த மனுஷரின் கையிலும் நான் அகப்பட்டு விடக்கூடாது என்று செபியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை தப்புவிப்பார். அதைத்தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்வார் என்று. அவர் நம்மை விலக்கி காத்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.